செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வலா தஹ்ஜுர்ஹா இல்லா ஃபில் பைத். வீட்டிலே தவிர பகைக்க வேண்டாம், வீட்டிலே தவிர ஏச வேண்டாம். மனைவிக்குரிய கௌரவத்தை என்ன செய்யணும், நீங்க கொடுக்க வேண்டும். அதனால ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்ன, கணவன் எப்பொழுதும் எதை காட்டக்கூடாது, நான் இதை தரமாட்டேன், உங்களுக்கு அடிப்படையான செலவு இருக்குதே அதுல டிமாண்ட் பண்ணக்கூடாது. பெண்கள் என்ன செய்யணும், எது உங்களோட வாழ்க்கையில அடிப்படையோ அதை நீங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது. பிரச்சனை எவ்வளவுதான் வந்தாலும் இந்த டிமாண்ட்ஸ் என்ன செய்யணும், குறைய வேண்டும். நான் சமைக்க மாட்டேன், நான் ட்ரெஸ் கழுவ மாட்டேன், இது பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், அதுல டிமாண்ட் பண்ணக்கூடாது. அது வளமையா செஞ்சிடணும். கணவன் என்ன செய்ய வேண்டும், செலவு தர மாட்டேன்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. வேறு விஷயங்கள் என்ன செய்யுங்க. இதுல நீங்க டிமாண்ட் பண்ணுவது இந்த மாதிரியான பகைமைகளை என்ன செய்யும், உங்களுக்கு வளர்க்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அன் துதைமஹா இதா தஇம்த, நீங்கள் உண்டால் மனைவிக்கு உண்ண கொடுங்கள். ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பாடு அடிப்பாங்க, அடிச்சிட்டு மனைவியை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க. மனைவி அவ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கொண்டு முடிஞ்சது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கொண்டு. அதே நேரத்தில் மனைவி வீட்டுல நல்ல சாப்பாடு சமைச்சிட்டு மிச்சத்தை வச்சேன்னு வைங்களேன், அவ்வளவுதான், நீ எல்லாம் ஒரு மனைவியா என்ன செஞ்சிருவோம் கேட்டுருவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அன் துதைமஹா இதா தஇம்த, நீ உண்டால் அவருக்கு உண்ண கொடுக்க வேண்டும். அதோட ஏற்பாடையாவது என்ன செய்யணும், நீ செய்ய வேண்டும். அடுத்ததாக வதக்ஸூஹா இதா இக்தஸைத, நீ உடுத்தால் அவளுக்கு உடுக்க கொடுக்க வேண்டும். வலா தத்ரிபில் வஜ்ஹ், முகத்துல என்ன செய்ய வேண்டாம், அடிக்க வேண்டாம். முகத்துல அடிக்கிற பழக்கத்தை விட்டாலே நிறைய கணவன்மார் அடிக்கிற பழக்கத்தை விட வேண்டி வந்துடும். ஏன், மனிதன் கை எங்க போகும், முதல்ல அது அங்கதான் போகும். கையை நிறுத்திட்டான்னு வைங்களே, அடிக்கிற இடம் என்ன செஞ்சு விட்டுருவான், அடிக்கிற பழக்கம் என்ன செய்யாது, அவனை விட்டு போயிரும். அதே போல வலா துகப்பி, கேவலமாக பேச வேண்டாம். இதுவும் சில அருவருக்கத்தக்க பழக்கங்கள் இருக்குது. கேவலமாக என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டிலே தவிர நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பகைக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்க, அடிமைகளை அடிப்பதை போன்று பெண்களை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அடிக்க வேண்டாம். பின்னர் துஜாமிஉஹா ஃபி ஆகிரில் யௌம், அதன் இரவின் கடைசி பகுதியில் அவரோட குடும்ப உறவில் ஈடுபடுவீர்கள். வெக்கமில்லைன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனைவி மோசமாக அடித்து மோசமாக நடந்து கொண்டு விட்டு கடைசி பகுதியில் உறவு கொள்றீங்களா, உங்களுக்கு வெக்கம் இல்லையான மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆண்கள் தன் ருஜூலத்தை இழக்க கூடாது. நினைக்கணும், முடிவு என்ன நினைக்க, நீ விவாகரத்துல முடிக்க போற இல்ல, விவாகரத்துல முடிக்கிற இது ஒரு பெரிய சோதனை. என்ன, எப்ப பார்த்தாலும் மனைவி என்ன செய்யறது, இனி விவாகரத்து தான் 1000 முறை என்ன செஞ்சுப்பான், சொல்லி இருப்பான். இதனால மனைவி என்னது, உங்களோட விவாகரத்து எனக்கு தெரியும், விட்டுட்டு போங்க, அவ்வளவுதான். இது தேவையா, இதை யூஸ் பண்ணவே கூடாது. விளையாட்டு கூட என்ன செய்யக்கூடாது, தலாக் வார்த்தை யூஸ் பண்ண கூடாது. ரசூலுல்லாஹ் அதை தடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுக்கு தலாக் என்று சொல்வதை என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள். அதை விட்டு விட வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி வேலைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சிறிய செய்திகளை சொல்லி நான் இந்த இடத்திலே